ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னென்னு பார்ப்போமா. நான் வந்து பூரி செய்யலான்னு பார்க்குறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி செய்யறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான். இப்போ நான் வந்து பூரி உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ நான் வந்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். நம்ம பூரிக்கு வந்து மாவு பிசையும் போது பூரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நான் வந்து பூரிக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு ரவை போட்டுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சமாக ரவை போட்டால் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக வேறு இருக்கும். கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு பிசையணும். சுவையான பூரி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம பூரியெல்லாம் வந்து சோம்பேறித்தனமே படக்கூடாது. ஐயோ ரொம்ப கஷ்டமான வேலைன்ட்டு பூரி செய்யணும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு பூரி செய்கிறது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு வரும்போது பூரி வந்து நல்ல உப்பசமாக வரும் பாருங்கள். உப்பசெல்லாம் வரும். பூரி உருளைக்கிழங்கு. இன்றைக்கி நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாம் என்ன பண்ணுறேன்றதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி ஃப்ரைடே, மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது தான். பூரி எவ்வளோ அழகாக உப்புசெல்லாம் வரும் பாருங்கள். நல்ல உப்புசெல்லாம் வரும். நல்லா பிசைஞ்சிக்கிடணும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை மீடியமான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சிக்கிடலாம். இதை பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உருளைக்கிழங்கு வந்து செய்யணும். ரொம்ப சிம்பிளாக செய்துடலான்னு பார்க்குறேன். உருளைக்கிழங்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதுக்கு ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன்னா போயிட்டு வா. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவ்வளோ நாள் லீவில் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் ஒரு செட்டாக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. நல்ல உருளைக்கிழங்குப்பா. உருளைக்கிழங்குனாலுமே எல்லாருக்கும் பிடிக்கும். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ
இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சோம்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கல்லுப்பு இல்லை சால்ட் இதுக்கு வந்து வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். தக்காளியை போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறேன். நல்லா வதக்கிக்கிறேன்மா. உருளைக்கிழங்க அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு கையிலேயே. இப்போ சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியமான பதத்துக்கு வரட்டும். இப்போ உப்பு மட்டும் பார்த்துப்போம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஓகே, சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இந்த பூரி வந்து நம்ம அப்படியே திரட்டிட்டு அப்படியே போட வேண்டியது தான். இப்போ இந்த பதத்துக்கு இருக்க பூரி மாவை நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன். இந்த பதத்துக்கு போதும், இந்த சைஸ் போதும். அது ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு பூரியை திரட்டிட்டேன்னா டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கெட்டி பதத்துக்கு போதும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மாவு திரட்டிக்கிட்டு பூரி செய்திடலான்னு பார்க்குறேன். சின்னதாக போட்டுருவோம், பூரி நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் திரட்டிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய ஊற்றியே செய்யலாம், அப்போ தான் பூரி நல்லா உப்புசமாக வரும். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம மாவை போடணும். சூடாயிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்போ தான் பூரி வந்து உப்பசலாக வரும். சரி, ஒன்று போட்டு பார்ப்போம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த பாருங்கள், பூரி அப்படியே உப்பசலாக வருது பாருங்க. சுவையான உப்பசலான பூரி.
பூரி உருளைக்கிழங்கு நல்லா சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு தான் போடணும் பூரி மாவு. பூரி பொரிச்சு எடுக்கணும். அப்படியே எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டால் பூரி வந்து இந்த உப்பு சலவே வராது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே நம்ம விட்டுடணும். கடாயில் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு செய்யும்போது பூரி வந்து கொஞ்சம் நல்லா உப்பு சலா வரும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடான பிறகு அடுத்த பூரி போடணும். உடனே பூரியை போட்டக்கூடாது. உப்பு சலான பூரி வந்துடுச்சா? எவ்வளோ உப்புசெல்லாம் வருது பாருங்கள் பூரி. சுவையான பிரேக்ஃபாஸ்ட்டு தயாராகிடுச்சு. இது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. சீக்கிரமாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. நம்ம இந்த மாதிரி அம்மிக்கு கொடுக்கணும். அப்போ தான் உப்புசலாக வரும். கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா உப்புசலாக வரும். உருளைக்கிழங்கு பூரி உருளைக்கிழங்கு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடுச்சு. நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு காலையிலேயே டேஸ்ட் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம எப்பயுமே செய்கிறத டேஸ்ட் பார்த்துட்டு தான் கொடுக்கணும். வீட்டில் இருக்க ஜென்ஸுங்களுக்கெல்லாம் எப்பயுமே லேடிஸ் அந்த மாதிரி பண்ணால் தான் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு வாங்க. ரொம்ப இது சாஃப்டாக அந்த ரவை போட்டதுக்கு அதுக்கும் பாருங்க. செம்ம டேஸ்ட்டு. இப்படியே வச்சு அப்படியே சமோசா மாதிரி இருக்குது. இந்த சின்ன சமோசா எல்லாத்துல 1 ரூபாய் சமோசா அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. சுவையான பூரி. மதியம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நான் ஹேர் டை தயாரிக்க போகிறேன். இரும்பு கடை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒன்று எடுத்துருக்கேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய் சிம்மில் வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் இதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கடாயில் போட்டு இப்போ இதில் செம்பருத்தி பூ கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். காஞ்ச செம்பருத்தி பூ, கொஞ்சமாக செம்பருத்தி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். இரும்பு கடாயில் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு இதை போட்டு நல்லா நம்ம கெட்டிமான பதத்தை வர வரைக்கும் இப்போ கலர் வச்சுட்டே இருக்கணும். இரும்பு கடாயில் பண்ணால் தான் கருப்பு கலரில் வரும். இப்போ டை இது நமக்கு தான் ஹேர் டை. கிளறிட்டே இருக்கணும். கருமையான நெட்டு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக டீ தூள் இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். அதெல்லாம் எப்படி நல்லா அப்படியே கருமையான நேரத்தில் வரும். இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டோன்னா முடி நல்லா கருன்னு வரும். இது கடாயில் இரும்பு கடாயில் பண்ணும்போது தான்
இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு இது ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இது வந்து நம்ம இயற்கையான டை தான். செம்பருத்தி பூ, செம்பருத்தி எல்லாம், தேங்காய், டீ தூள், அவ்வளோதான். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையை மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு. தேங்காய் எண்ணெயும் டீ தூளும் தான். ஆறின பிறகு நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி தான் நம்ம முடியில் போட்டுக்கலாம். அது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிட்டோன்னா முடி நல்லா கருமையான நேரத்தில் ஆகும். ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நான் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். இவருக்கு அப்ளை பண்ணோன்னா கருன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டா முடி நல்லா கருமையாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் ஆர்கானிக் ஹேர் டை. வியூவர்ஸ், நான் வந்து மார்னிங் வந்து பூரி உருளைக்கிழங்கு செய்துட்டேன். அதுக்கப்புறமா ஹேர் டை எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து கீரை பொரியல் பண்ண போகிறேன். ரொம்ப சுவையான கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். நான் வந்து ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கேன். இதை வந்து ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். இதை பாருங்கள். இப்போ நான் வந்து சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை பொரியல். நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து சின்னதாக அரிஞ்சு வச்சுக்க போகிறேன். அரிஞ்சு வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முத்திரை தண்டெல்லாம் எடுத்துடுவோம். எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக நம்ம கீரையை அரிஞ்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சு எடுத்துப்போம் கீரையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா சின்னதாக அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு மிக்ஸி ஜாரில் சாம்பார் வெங்காயம், பூண்டு, சாம்பார் வெங்காயம் பூண்டு போட்டுக்கிட்டேன்னா அடுத்தது சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அடுத்தது மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகு. அடுத்தது கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் போடுறேன் சோம்பு. அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது 2 தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கீரை வந்து கூட்டு பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். நல்ல கனமான மண் கடாய் தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இது பூரி பொரிச்ச எண்ணெய் தான். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்னா எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே குக்கரில் சாப்பாடு ஆயிடுச்சு. அதுக்கு வெயிட் போட்டுருவோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணும். கடுகு போட்டுருவோமா? கடுகு போட்டாச்சு. கடுகு பொரியணும். கொஞ்சம் நேரம் ஆகும். எண்ணெய் சூடாகிறதுக்கு. மண் சட்டி பார்த்தீங்களா? சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சூடாகட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. நான் அரைச்சி வச்ச பார்த்தா மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கிறேன். பூண்டெல்லாம் கூட போட்டிருக்கேன். செம்ம டேஸ்டான வாசனை வருது.
சுவையான வாசனை. இது கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு இது கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும் தண்ணி. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாமா? செம்ம டேஸ்ட்டு. இப்போ இந்த கிரேவி கொதி வருது. இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் கீரைகளை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. கீரை கூட்டு, சுவையான கீரை கூட்டு தயாராகுது. இப்போ இதை சுடு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்டு. நான் அடுத்தது வந்து ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு புளி ஊற போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இதுக்கு லைட்டாக பரட்டி விடுவோம். இதுவே வெந்துடும், இந்த தண்ணியிலே வெந்துடும். நம்ம கட் பண்ணி வரைஞ்சி வச்சனால சீக்கிரமாக அப்படி வெந்துடும். இது இன்னும் கொஞ்சம் அப்படியே வதங்க கொஞ்சம் கம்மியாயிடும் கீரை. அப்புறமா உப்பு பார்த்துக்கலாம். வேகட்டும். அடுத்தது நான் அதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ரசம் பண்ணலான்னு பார்க்குறேன். ரசத்துக்கு வந்து இடித்து போடலாம். எனக்கு இப்போ டைம் இல்லை, அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடுறேன். இடிச்சிட்டு பண்ணுற ரசமும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அதுக்கு டைம் இல்லை. ஒரு தக்காளி போட்டுக்கிறேன், 1.5 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா கழுவி போட்டுப்போம். பச்சை மிளகா, மிளகு சீரகம் போட்டுக்கலாமா? ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அடுத்தது ரசம் ரெடி பண்ணிட்டேன்னா பச்சை மிளகா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் ஒரு அடுப்பில் ரசம் வச்சுக்க போகிறேன். அதை கடாய் வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து கொஞ்சம் துண்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கீரைக்கு நல்லா பச்சை மிளகா ரசம் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுக்கலாமா? வெங்காயம் போட்டுக்கலாமா? அடுத்தது நான் அரைச்சி வச்சுருந்ததை போட்டுக்கலாமா? நான் இதில் பச்சை மிளகா போட்டிருந்தாலும் காஞ்ச மிளகா போடல. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கிடலாமா?
பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்துக்கலாமா? நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாமா? கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாமா? பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாமா? கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாமா? ஒரு அடுப்பில் ரசம், ஒரு அடுப்பில் கீரை போட்டு ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். இனிமேல் தூதுவளை கீரை பொரியல் பண்ணுவேன். செம்ம டேஸ்ட். உப்பு தான் இல்லை, கொஞ்சம் உப்பு. நல்ல காரசாரமான ரசம், சுவையான ரசம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த கீரை கூட்டில் புளிப்பாக வேணும்னா நம்ம இது ரசம் பண்ண புளி இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோடு போட்டு நல்லா மசிச்சுக்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் புளி போட்டால் நல்லாயிருக்கும். கீரைக்கு கெடாமல் இருக்கும் புளி போட்டால் நைட்டுக்கு வரைக்கும். தயாராகிடுச்சு. அடுத்தது வந்து தூதுவளை. இதை வந்து நான் துவையல் அரைக்க போகிறேன். இது முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிடணும். தூதுவளை கீரை தானா எல்லாம் அப்படின்ட்டு முதல்ல நல்லா பார்த்துக்கணும். மற்ற கீரை இருக்கா, தூசி தும்பு எதுனா இருக்கா, வேஸ்ட்டு அழுவுனது கீரை எதுனா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிடணும். இதை நான் நல்லா செக் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணிட்டு போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணணும். உப்பு வச்சு முள் கையில் குத்தும், பார்த்து வாஷ் பண்ணணும். இப்போ இதில் எது எது இருக்குது, தூதுவளை சளி போகிறதுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம உடம்புல இருக்க சளியெல்லாம் எடுத்துரும். வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக நம்ம தூதுவளை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. முள்ளு தான் கரை மாதிரி குத்துது. எல்லாம் நல்ல கீரையா, நல்ல கீரை தான். இப்போ இதனால வாஷ் பண்ணிடலாம். மற்ற இலைங்க எதுனா இருக்குது, இந்த ஏதோ ஒரு இலைன்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த ஓட்டை இலையெல்லாம் எடுத்துடலாம். நல்ல இலைங்களை போட்டுப்போம். ஓகே, இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி குச்சிலாம் வேண்டாம், வாஷ் பண்ணி. ரசம் மரம் வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கீரையும் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய லஞ்ச் ஓவர். நான் மிக்ஸி ஜாரில் தூதுவளை கீரை எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் புளி எடுத்துக்கிறேன். அந்த தூதுவளை கீரையோட புளியை போட்டுப்போம். புளி, அடுத்தது பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா காரத்துக்கேற்ப. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இதை வதக்கலை, அப்படியே எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் போட்டு அதில் எப்படி துவையல் மாதிரி போட்டுப்பேன். ஒரு 5 6 7 ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன். 8 9 போட்டுக்கிறேன். கல்லுப்பு, கல்லுப்பு, பூண்டு, கண்டிப்பாக பூண்டு போட்டாகணும். நல்ல பூண்டாக பார்த்து போடலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு கடாயில் நல்லெண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதை இந்த அரைச்சதை தூக்கி அதில் போட்டு நல்லா துவையல் மாதிரி பண்ணிட்டோன்னா சுவையான தூதுவளை துவையல் தயாராகுது. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வரேன். சுவையான கீரை மசாலா போட்டு தயாராகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுடு சாதத்துக்கு நெய் போட்டு இதையும் போட்டு சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. கீரை காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தூதுவளை துவையல் பண்ணிடலாமா? அதை நல்லா நான் அரைச்சிக்கிட்டேன்.
கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கீரை போதும், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லை கொஞ்சம் அடுப்பு மாற்றி வச்சுக்கலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு மாற்றி வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம தூதுவளை புகையில் பண்ணலாமா? இப்போ நான் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி மூலிகைக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நான் வந்து ஒரு நல்லெண்ணெய் எடுத்து, இந்த பாருங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிப்போம். உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய். அதனால் எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். இது ஆயிடுச்சு, போதும். கீரை இந்த கொஞ்சம் தண்ணி பதமாகவே இருக்கட்டும். ரெசிபி சாப்பிட்றதுக்கு கிரேவி பதத்துலேயே இருக்கட்டும். கீரை ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு பொடிட்டோம். கடுகு பொடிஞ்சோன்னா அதை பாருங்கள், அரைச்சி வச்சுட்டோம் பாருங்கள். தூதுவளை கீரை, பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு இவ்வளோன்னு போட்டு அரைச்சிருக்கேன். இதை சிம்மில் வச்சுப்போம். பொறுமையாக நம்ம அரைச்சி வச்சதை பொறுமையாக போடுவோம். இது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான், ஏன்னா நம்ம பச்சையாகவே அப்படியே போட்டு அரைச்சிட்டோம். ஒரு சிலர் வதக்கி பண்ணுவாங்க, நான் வந்து வதக்கலை. இதை அப்படியே பச்சையாகவே போட்டேன். கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கூட கழுவி விட்டுக்கலாம், ஏன்னா கீரை வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவிக்கலாம், நல்லா கெட்டிமான பதத்துக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா வத்தி வரணும் கீரை. உப்புலாம் போட்டாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் அது நல்லா வேகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம தூதுவளை துவையல் 2 நாள் கூட வச்சுக்கலாம். இந்த தூதுவளை கீரைன்றது சும்மா வேலி ஓரத்துலேயே கிடக்கும். முள்ளாக இருக்கும். அதனோட பூ வந்து பர்பிள் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அதனோட பழம் வந்து ரெட்டு கலராக இருக்கும். நல்லா செர்ரி பழம் மாதிரி அந்த ரெட்டு கலரில் இருக்கும். அந்த பழத்துனா கடிச்சுன்னா கூட வந்து நம்ம போட்டோன்னா விதை அதில் வந்து முளைச்சி விடும். தூதுவளை அவ்வளோ நல்ல உடம்புக்கு இந்த தூதுவளை. பச்சை மிளகாய் ரசம், ஒயிட் ரைஸ், கீரை மசாலா, இது தூதுவளை. இன்றைக்கி லஞ்ச் இதுதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உடனே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நம்ம வீடு எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதனால் நான் இந்த பாருங்கள், துலக்க வேண்டிய பாத்திரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் சமையல்லாம் முடிச்சுட்டு, எல்லாத்தையும் நம்ம சமையல் முடிக்கிறது பெருசு கிடையாது, அதை கையோடு மூடி வச்சிடணும். ஏன்னா பூச்செல்லாம் விழும். அதனால் நம்ம கண்டிப்பாக சாப்பாட்டை இப்படி தான் வைக்கணும். இப்போ நான் எல்லா சமையலும் முடிச்சுட்டேன். கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் பாத்திரத்தை கழுவிடும் போது நம்ம கிச்சன் வந்து எப்போயுமே வந்து சுத்தமாக இருக்கும். அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கும் போது நமக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஈவினிங் காஃபி போட வரமோ, ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோமோ, கிச்சன் வந்து க்ளீனாக இருந்ததுன்னா அப்போ நம்ம ஈஸியாக அந்த வேலைகளை செய்யலாம். அதனால் நான் கிச்சனையும் க்ளீன் பண்ணிடுறேன்.
கிச்சனில் இன்றைக்கி லஞ்ச் வந்து பச்சை மிளகா ரசம், ஒயிட் ரைஸ், சுட சுட ஒயிட் ரைஸ், கீரை கூட்டு மசாலா கிரேவி மாடலில், அதுக்கப்புறம் தூதுவளை துவையல். கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.